திருச்சி கோப்பு கிராமத்தை சேர்ந்தவர் தர்மராஜ். இயற்கை விவசாயி. இவர் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் சோழர் காலம் முதல் பயன்படுத்தப்பட்டு வந்த வாலான் சம்பா நெல் ரகத்தை பயிரிட்டுள்ளார். குறிப்பாக அழிந்து போன அதிக சத்துமிக்க அரிசி ரகங்களை பயிரிட்டு மக்களுக்கு வழங்கி வருகிறார். பெண்களின் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் பாரம்பரிய நெல் ரகமான வாலான் சம்பா நெல்லை தனது பெட்டவாய்த்தலை பரளி கிராமத்தில் உள்ள 4 ஏக்கரில் பயிரிட்டுள்ளார். நம்ம இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய இந்த வாலான் அரிசி நம்ம சாகுபடி பண்ணுறோம். இதை நம்ம ஒரு 25-30 வருஷம் சாகுபடி பண்ணிட்டு வரோம். இது அப்படியே அழியும் தருவாயில் இருக்குது. ஏன்னா இதோட வயசு 150-160 நாள் வருது. மகசூல் ஒரு 20 மூட்டை தான் வரும் ஏக்கருக்கு. அதனால் மக்கள் இதெல்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்திருக்க லேட்டஸ்ட் ரகங்கள் வந்ததுனால இதெல்லாம் அழியிற தருவாயில் இருக்குது. அதனால் இதை விட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த வில்லேஜில் மட்டும்தான் இந்த நங்கவரம், குடியாலம், இந்த பள்ள பகுதிகளான அந்த மேல் நங்கவரம், திருச்சாப்பூர், வாலாந்தூர் இந்த பகுதிகளில் மொத்தமே 10 ஏக்கர் தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நாளில் விலைவாசியும் நமக்கு ஈல்டு கம்மியாகிறதுனால கட்டுப்படி ஆகிறதில்ல. இதை இயற்கை முறையில் தான் சாகுபடி பண்ணணும். உரம்லாம் யூஸ் பண்ணோம்னா இது சாஞ்சிரும். இந்த நகை சாஞ்சிரும், நமக்கு மகசூலே வராது. அதனால் இப்போ இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நம்ம பெரியவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு 80 வயசு 90 வயசுக்காரங்க சொல்லும்போது ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டத்திலே 200 ஏக்கர் 300 ஏக்கர்லாம் இருந்திருக்கு. இதை தான் மக்கள் பணியாரத்துக்கும் இட்லிக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விலைவாசி அதை விட கம்மியாக நமக்கு கிடைக்கிறதுனால இதோட விலைவாசி இல்லாதனால மக்களும் விட்டுட்டாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக இதில் உள்ள மருத்துவ குணங்கள் பெண்கள் பூ கொய்திருக்கும் போது இந்த 15 நாளைக்கு அவங்களுக்கு இதில் புட்டு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த நோய்களும் வருவதில்லை. ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தின் போது காப்பு அரிசி படையல் செய்து நீர்நிலைகளில் புதுமண தம்பதியர் மற்றும் கன்னி பெண்கள் வழிபாடு செய்வர். வாலான் சம்பா அரிசியை நாட்டு சர்க்கரையுடன் கலந்து காப்பரிசி தயார் செய்யப்படும். வறட்சியை தாங்கி 150 நாளில் விளைச்சல் தரக்கூடியது இந்த நெல் ரகம். ஏக்கருக்கு 20 மூட்டை வரை மட்டுமே மகசூல் கிடைக்கும். 62 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை நெல் 2500 முதல் 3000 ரூபாய் வரையிலும், சந்தையில் 1 கிலோ வாலான் சம்பா அரிசி 200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோடை காலத்திலும் அதிக காற்று வீசும் தருணத்தில் மற்ற நெற்பயிர்கள் விளைச்சல் தராது. கோடை வெப்பத்தையும் காற்றையும் தாங்கி வளரக்கூடிய வாலான் சம்பா நெல் இயற்கையின் பொக்கிஷம் என்கிறார் தர்மராஜ். இதை அழியும் தருவாயில் இருக்கனால யாராவது இயற்கை விவசாயிகள் இதை சாகுபடி பண்ணணும்னு விருப்பப்பட்டால் அவங்க விதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து பின்னாடி மார்க்கெட்டிங்க்கு ஏதாவது எங்களால் உதவ முடிஞ்சுனாலும் நாங்கள் உதவி பண்ணுறோம். ஒரு நார்மலாக போயிட்டு இருந்துச்சுன்னா இதை எல்லோரும் தமிழ்நாடு பூரா பயன்படுத்தணும். இன்னொரு செய்தின்னு சொல்கிறாங்க, சங்க காலங்களில் ராஜராஜ சோழன் காலத்துலலாம் எப்பெல்லாம் வெற்றி விழா கொண்டாடுறப்பெல்லாம் இந்த காப்பரிசியை கொடுத்து பரிமாறிக்கிறதா ஒரு குறிப்பு சொல்லுது. அது எந்த அளவுக்கு இந்த நூல்கள் இருக்குதுன்னு எங்களால் நாங்கள் பார்க்குறோம், எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக இதோட பயன்பாடுக்காக இந்த ரகத்தை அழிய விடக்கூடாது. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அதை பயன்படுத்தி நட்டு அவங்க குடும்ப தேவைகளுக்காவது இதை பயன்படுத்திக்கணுன்ட்டு நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேண்டிக் கொள்கிறேன். மற்ற ரகத்துக்கு இது எப்படி தண்ணி இல்லாமே வருமா? இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மற்ற ரகத்தில் வறட்சி இது நல்லா தாங்குங்க. அடுத்து வெயில் காலத்தில் நம்ம சித்திரை வைகாசி வெயிலில் கூட வரும். இதில் இன்னொரு அறிவியல் பூர்வையான ஒரு இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். மித்த நெல்லுகள் பார்த்திங்கன்னா கதிர் வெளியே வரும்போது கதிர் பூரா வந்த ஏற்பாடு தான் திருப்பி விளைச்சல் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ரகம் மட்டும் கதிர் வெளியே வரும்போதே ஃபில்லிங் ஆகிக்கிட்டே வரும். இது அதில் உள்ள ஒரு பெரிய இயற்கை குணமாக இருக்குது. அதை பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஞ்ஞானிகள்கிட்ட இது மாதிரி ஒரு குணம் இருக்குது. என்ன ஆகுதுன்னா, இந்த காத்தடி காலத்தில் நீங்கள் சாதாரணங்கள் பூரா கதிர் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருக்காய போயிடும். இதில் அந்த வாய்ப்புகள் கம்மி. அதனால் இது எதிர்காலத்தில் நம்மளோட ஆராய்ச்சி கூட இந்த ரகம் பயன்படலாம். பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், சர்க்கரை நோய் போன்ற பெரும்பாலான நோய்களை தீர்க்கும் பல்வேறு மகத்துவம் கொண்டது வாலான் சம்பா நெல். அழிவின் விளிம்பில் உள்ள இந்த ரகத்தை வேளாண் பல்கலை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆடி மாதம் மட்டும் இன்றி எல்லா காலங்களிலும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை விவசாயி தர்மராஜ் வலியுறுத்தினார்.